கைஸ், விஜய் படத்தில் வரும்ல, உப்புமா திண்டே வளர்றீங்களாடா, அது மாதிரி தான் நாங்கள் மேகி சாப்பிட்டே வளர்ந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி இது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நல்லா இருக்கும். நல்லா நம்மளா ஸ்பைஸ் ஈஸி போட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா முஸ்டாச் ஹோட்டலுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக வாங்கிக்கலாம். காலங்காத்தால் போனீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவனியோ மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த மீனாட்சி அவனியோ நம்ம ஏரியாவில் இன்னொன்று என்ன அக்ரினி அந்த மாதிரி அவனியோ. ஸோ தட் உங்களுக்கு வாஷ் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த அவனியோ மாதிரி இருக்கிறனால உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே வெஜிடபிள்ஸ் எல்லாமே அந்த குட்டி குட்டி தள்ளி வண்டியில் வந்துடும். ஒரு நாள் சும்மா வெஜிடபிள்ஸ் போடாமல் வெறுமனையாக மேகி செஞ்சுட்டு இருந்தோம். இப்போதான் சரி ஓகே இந்த ஊர் வெஜிடபிள்ஸோட வச்சு ட்ரை பண்ணி பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலி இது எல்லாமே இந்த 4 தக்காளி 2 கேரட்டு, அதுக்கப்புறம் இது ஃப்ரீ, அந்த புதினா ஃப்ரீ. அதுக்கப்புறம் இந்த கேப்சிகம் வந்து இதான் கொஞ்சம் காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். இது ஒரு 20 ரூபா என்னமோ சொன்னார் ஒன்று. ஏன்னா இது வந்து 500 கிராம்ஸே கிட்டத்தட்ட 50 ரூபா 60 ரூபா மேலே என்னமோ சொல்லிட்டு இருந்தார். சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே, சாப்பிங் போர்டு, சாப்பிங் போர்டுன்னு சொல்லுவாங்க, மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். கத்தி சம்பவம் செய்கிறதுக்கு கத்தி எடுத்துக்கிட்டாச்சு. அண்ட் தென் இதுலேருந்து ஆரம்பிப்போம். ஓகேவா, எடுத்தியா கரெக்டாக? பைசா ஆக்சுவலி இது குட்டி குட்டியாக போட்டால் நல்லாயிருக்கும். நம்ம ஒன்றும் ப்ரொஃபஷ்னலான ஆள் கிடையாது, வர மாட்டேங்குது. குறுக்காம இருக்க அப்படி வெட்டி விட்டுக்க வேண்டியதா. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம தானே சாப்பிட போகிறோம். யாரும் சமைக்கலையே நமக்கு, நம்ம யாருக்கும் சமைக்கலையே. ஸோ நம்ம நல்லா கொட்டையா வெட்டிக்குவோம். ஐயோ கை வெட்டிடும் போலேடா, கிராஸாக போகுது. இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ பார்த்து தலைவரே. கை நம்ம ஆளுங்களாம் வந்து சமைக்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் பார்த்து சமைங்க. இது ஆக்சுவலி கத்தி செம்ம ஷார்ப்பாக இருக்குது. பார்க்க தான் டம்மி பீஸ் பண்ணியிருக்கு. சரி செம்ம ஷார்ப்பாக இருக்குது. வாங்க. வாவ், ஓகே. இதுக்கப்புறம் இந்த ரவுண்டை பூராத்தையும் குறுக்கா மறுக்கா வெட்டி விட்டோம்னாலே போதும், குட்டி குட்டியாக கிடச்சிரும். குறுக்கா மறுக்கா இந்த மாதிரி வெட்டி போட்டுருங்க பூராத்தையும். பயங்கரமாக சளி பிடிச்சிருச்சு. நான் ஒரு சரியான தப்பு பண்ணிட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, மணாலி போயிட்டு பவுமானத்துக்கு ஐஸ்கிரீம் இருக்குல்ல, அந்த குளூரில் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டேன். நல்லா சரி கண்டென்ட்டுக்கு நல்லா இருக்குமேன்னு வாங்கி சாப்பிட்டது நல்லா வச்சு செய்யுது. டெல்லி வந்து 2 நாள் ஆகிப்போச்சு, இன்னமும் சம்பவம் நல்லா செய்யுது. எப்பா இதை வெட்டி போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் போலையே. போ. வாவ், இந்த ஊர் கேரட்டே பாருங்களேன், ஒரு மாதிரி ஆரஞ்சு கிடையாது, இது ஒரு மாதிரி ரெட்டு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த கேமராவில் தெரியுதா கலர் கரெக்டாக? ஆக்சுவலி பாருங்களேன், இது மாதிரி ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்குது. நம்ம ஊரில் அந்த ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் ரெட் கலர் ரெட்டிஷாக இருக்குது. ஏன்னு தெரில. ஆக்சுவலாக டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்கு பார்ப்போம். ஒரு நிமிஷம். என்னடா இது கைஸ், பீட்ரூட்டையும் கேரட்டையும் சேர்த்துட்டாங்க போல, அப்படிதான் இருக்கு. இது ஆக்சுவலி கேரட் இல்லை, பீட்ரூட்டும் கேரட்டும் கலந்த மாதிரி இருக்கு. பீட்ரூட்டோட ஃப்ளேவர், அந்த எசன்ஸ் ஃப்ளேவர் இருக்கு. அண்ட் தென் அகெயின் இந்த கேரட் ஃப்ளேவரும் இருக்கு. ஒரு நிமிஷம், நீ சாப்பிட்டு பாரு கொஞ்சம். கைஸ், கண்டிப்பா இது வந்து பீட்ரூட்டோட கொலாப் பண்ணிட்டாங்க. பீட்ரூட்டோட கொலாப் பண்ணிட்டாங்க கண்டிப்பா. அதை இது ஆக்சுவலி நம்ம ஊர் கேரட்டே கிடையாது. நல்லாவே தெரியுது அந்த பீட்ரூட் ஃப்ளேவர் வருது இதுல. இன்னத்தையும் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண காத்திருக்கானோ அது நினைக்கிறான். என்னடா பீட்ரூட் கேரட்ன்ற. ஆக்சுவலி இதை மட்டும் வெட்டிட்டு அந்த ஒரு கேரட் வேணா அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிரும். ஆமா, ஆக்சுவலி இதுவும் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், இங்க ஃப்ரிட்ஜு மைக்ரோவன் எல்லாமே இருக்கும், என்னன்னாலும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஹாஸ்டல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கான்டாக்ட் நிறைய கிடைக்கும்.
புதுசா ஃப்ரெண்ட்ஸ், புதுசா கான்டாக்ட் எல்லாமே கிடைக்கும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னடா ஐயோ இது எப்படா வெட்டு நான் ஒன்று பண்ண போகிறேன். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவோம். வரிசை அதை அப்படி எடுத்து வச்சுட்டு ஒரே கோடா இல்லை இல்லை கைஸ், நமக்குலாம் பொறுமையே கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட வேண்டியதான். வாவ். ஆனால் ஆக்சுவலி நல்லா இருக்கு. வேகமாக ஆகுது, கொஞ்சம் நிறையா கட் ஆகுது. தெரியுதா உங்களுக்கு? குட்டி குட்டியாக ஆயிடுச்சு பாருங்க. ஐயோ கொஞ்சம் தெரிக்குது கைஸ். இந்த ஒரு தக்காளியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரவுண்டா இல்லை, ஒரு மாதிரி ஓவலாக இருக்கு. ஒரு சில தக்காளியும் பாருங்க, அதுவுமே பாருங்க ஒரு மாதிரி ஓவல் ஷேப்ல இருக்கு. இதையும் இந்த கத்திரிக்காய் அதையும் சேர்த்துட்டானுங்க போல, எனக்கு அப்படிதான் தோணுது. இங்க பாருங்களேன், இது என்ன ஷேப்ல இருக்கு? ஆக்சுவலி கத்திரிக்காய் ஷேப்ல இருக்கு. அதே மாதிரி கேரட் என்ன கலர்ல இருக்கு? பீட்ரூட்டையும் கேரட்டையும் மிக்ஸ் பண்ண கலர்ல இருக்கு. எல்லாத்தையும் இங்க சேர்க்கிறானுங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. ஆக்சுவலி இருங்க, 2 3 நல்லா வெட்டி வச்சுக்கிறேன். இதெல்லாம் இதுக்கு சின்னதாக போட்டோம்னா நல்லா இருக்குது. லைட்டாக ஸ்குவீஸ் பண்ணி விடுறது அந்த ஒரு தக்காளி ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக மட்டும்தான். மற்றபடி ரொம்பலாம் தக்காளி போட்டோம்னா சவுக்குன்னு விளங்காது வாயில் வைக்க. நல்ல வேலை ஏதோ கொஞ்சம் சமைக்க தெரியுது நமக்கு. ஆக்சுவலி இதை கொஞ்சம் ஓட்ட வச்சுட்டு போடுறா தம்பி. பிளட். ஓகே, இதுக்கு மேலே போட்டோம்னா அங்கே கேவலமாக இருக்கும். மேலே வச்சுக்கிட்டா ஷேடோ இல்லையா? வா, ஆல்மோஸ்ட் ஒர்க் ஓவரா? ஆமாம், ஓவர் தான். இது எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாது. இது எப்படி வெட்டணும்னு. போடுறா தம்பி பிளேட. சம்பவம் தான் இன்னைக்கு. எப்படி கரெக்டாக குட்டி குட்டியாக வந்துச்சு. ஆனால் கை இதில் ரொம்ப கருப்பாக இருக்கேடா. சரி, கைஸ் இந்த மாதிரி குறுக்கா முறுக்கா வெட்டி விட்ருங்க கைஸ். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அவசரப்பட்டு வீடியோ எடுத்துகிட்டு பழைய யாபத்தில், நார்மலாக செய்கிற யாபத்தில் அப்படி பண்ணிடுறாங்க. இங்கே ஆயில் இருக்குது உங்களுக்கு, அந்த ஆயில் எடுத்து போடுங்க. அதே மாதிரி இன்னொரு தப்பு பண்ணிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதினா வந்து லாஸ்ட்டாக தான், புதினா கிடையாது, என்னது, ஐயோ நிறையா மறக்கிறேன்டா, இது பேர் என்னதுடா, இந்த வெள்ளை க்ரீன் கலரில் இருக்குல்ல புதினா, கொத்தமல்லியா? இந்த கொத்தமல்லி இருக்கு பாருங்க, அது லாஸ்ட்டாக போடுவாங்க. நான் அவசரப்பட்டு அதையும் முன்னாடியே போட்டேன். சரி ஓகே, பார்த்துக்கலாம், நம்ம ஆனால் சாப்பிட போகிறோம். ரைஸ் உங்களுக்கு பார்த்து அது இதுன்னு நினைக்கிறேன். ஓரளவு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஹாஃப் குக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 70% குக் ஆயிடுச்சு. அப்புறம் லைட்டாக சாப்பிட்டு பார்த்தேன், 70% குக் ஆயிடுச்சா. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அப்படியே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம மேகி எப்படி செய்வோமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ரைஸ் அப்படியே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணி மட்டும் தானே ஆட் பண்ணீங்க, மஞ்சள் கலரில் ஆச்சு என்னன்னு தெரியலையே. இந்த ஒரு சாயம் எங்கேயோ போட்டு கொடுக்குறாங்களாடா கலருக்காக. ஐயோ நம்ம மசாலா எதுவுமே ஆட் பண்ணலடா, ஆனாலும் எல்லோ கலர்ல ஆயிடுச்சுடா. சாயம் எங்கேயோ போட்டு தராங்கடா கலருக்காக. இதுவே போடல, சாயம் போட்டமே ஆயிடுச்சுல, என்னன்னு தெரியல. இந்த ஊர் வெஜிடபிள் எப்படி இருக்கும் தெரியல கைஸ். இருங்கண்ணா கைஸ், ஆக்சுவலி அந்த உள்ள மசாலா வந்து ரொம்ப கம்மியான இருக்கும், அது மாதிரி பத்தாது. அதனால அந்த மேகி மசாலான்னு சொல்லி மேகிக்காரனே தனியாக போகிறான் போல, கொஞ்சம் ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும். ஒரு பாக்கெட் எவ்வளோது? 5 ரூபாவா கைஸ்? எதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் 5 ரூபா மேகி மசாலா. அதுக்கப்புறம் வழக்கம் போல் மேகிக்குள்ளே இருக்கும் பாருங்க, அது பூரா இருக்குது. அதையும் அப்படியே போட்டுக்கிட்டே இருப்போம்.
ரெட் சில்லி போடுறா வேணாம். ஆக்சுவலி இதுவே காரமாக இருக்கும்டா. நம்ம அந்த கடிஸ் அந்த ஆட் அண்ட் சேர்ப்போம்ல கரெக்டாக முடிஞ்சிச்சா அப்போ இதெல்லாமே. ஓகே ஓகே. வா கேரட் வந்துருச்சா இல்லையான்னு பார்க்கணும் ஒருக்கா திரும்பி. 80% வெந்துருந்துச்சு. மேகியோட போடுறப்ப வெந்துடும் நல்லா. ஓய் கைஸ் மேகி போடுவோமா? தண்ணி சூடாக இருக்குது, என்ன சூடாக இருக்குது. அவ்வளோதான் போ. இதை உட்காந்து ஒன்று ஒன்றா உடச்சி போட்டுக்கிட்டு எரிச்சல் ஆகுது, டைம் இல்லை. நெக்ஸ்ட்டு இது அப்படியே உள்ளே வச்சு உடச்சணும். சம்பவம் செஞ்சாச்சு. இதையும் கட்டணும். அவ்வளோதான். ஓகேயா காம் கத்தம்னா வேலை முடிச்சுன்னு எடுத்தோம். ஐயோ கை சுடுக்குறோம். சட்டியும் பத்தல தண்ணியும் இல்லடா. கைஸ் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க, தண்ணி பத்தல எனக்கு. ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் உடச்சிருக்கணும். இதை மட்டும் உடச்சிட்டா போதும். இது வந்து பிடிச்சிக்கிறது ஒன்று இருக்கும். இது வந்து பிடிச்சிக்கிற யூஸ் பண்ணுறது. அவ்வளோதான். ஐயோ எப்படா பிடிக்கிறது இங்கேயா? கைஸ் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஏன்னா சட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பயங்கரமாக வழுக்குது, பயமாக இருக்கும். ஆகா தரமாக இருக்கே கைஸ், சூப்பராக இருக்கு. இதை விட எங்களுக்கு பயங்கரமான விருந்து காத்திருக்கு. அதை சாப்பிட்றது வெயிட்டிங்கில் இருக்கும். இது சும்மா இப்போதைக்கு பசிக்குதே, காலையிலேருந்து சாப்பிடலையே அப்படின்றதுக்காக இந்த மேகி. அண்ட் தென் ஒரு கண்டென்ட்டுக்காக சும்மா பெட்டில் படுத்துருக்கிறதுக்கு இந்த மாதிரி வீடியோ எடுத்தோம்னா கொஞ்சம் ஃபன்னாக போகல, ஜாலியாக. ஓகே ஓகே கைஸ், வேறு லெவல். கலர்ஃபுல்லாக ஆயிடுச்சுடா. இங்கே பாடுறா, இங்கே வந்து வாங்க. கலர்ஃபுல் மேகி இஸ் ரெடி. அப்படியே கொஞ்சம் நேரம் இது பண்ண வச்சுட்டோம்னா வேலை முடிச்சு. இந்த கரண்டி அப்படி கொஞ்சம் ஓரமாக வச்சுருங்க, ஏன்னா அங்கே வச்சிங்கன்னா சூடு பழகும். சுட்டு பழகும். கைஸ் வேறு லெவலில் ரெடி ஆயிடுச்சு. நல்லா அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் வத்துற அளவுக்கு பண்ணேன். சிம்மில் வச்சே வற்ற வைங்க, ஏன்னா ஃபுல்லில் வச்சிட்டிங்க அப்படின்னா கறி பூரா, ஐயோ சட்டி பூரா உங்களுக்கு பற்றிக்கும். கறி பிடிச்சிடும் அடி பூரா. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு கீழே கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடியில் மட்டும் ஒரு இடத்துல மட்டும் அப்படியே பிடிச்சிடும். ஆக்சுவலி எங்களுக்கு லைட்டாக பிடிச்ச மாதிரி இருக்குது. ஓகே அப்படியே டேஸ்ட் பண்ண என்ன எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது எப்படி இது மாற்றுறது இப்போது? பிளேட்டில் அப்படியே மாற்றுறோம். அங்கே கொஞ்சோண்டு இருக்குது பார்த்தீங்களா, ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. வாவ். ஓ நோ. ஆஹா எஸ், ஆக்சுவலி நாங்கள் பண்ண மேகி ரெடி. மேலே ஆட் ஆன்லாம் போட்டோம். இங்கே இருந்துச்சு ஆல்ரெடி, இந்த பீஸாக்கு மேலே போடுவாங்களா ஆட் ஆன், அது இருந்தது. அதை அப்படியே எடுத்துட்டு மேலே போட்டாச்சு. சம் ப்ரவ் மேகி ஆவி பறக்குது. அண்ணனுக்கு டெம்ட் ஆகுது போல், அண்ணன் எந்திரிச்சு போகிறாரு. செம்மையாகல. ஆகா வேற லெவல். கைஸ் ரியலி வேற லெவல். இந்த மாதிரி பண்ணிங்க பேசாம. எனக்கு மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி செம கம்மியாக ஒரு மாதிரி காய்ச்சல் அடிக்கிற மாதிரி என்னமோ மாதிரி இருக்குது. வீட்டுக்கு போனாலும் சரியாகும் போல், ஒரு மாதிரி இருக்குல்ல, காதெல்லாம் அடைச்ச மாதிரி. ஃபஸ்ட்டிங் ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது.
ம்